யோசேப்பினுடைய வாழ்க்கையில சில மேன்மைகளை ஆண்டவர் கட்டளையிட்டார். அதில் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதல் பாக்கியமே, இவன் அடிமையாக இருந்தவனை கர்த்தர் அதிகாரியாக மாற்றுகிறார். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக ஆண்டவர் மாற்றினார். இவன் இப்போ அதிகாரி ஆகிறதுக்கு முன்ன அவன் எந்தெந்த பதவியில இருந்தான்? முதல் அடிமை என்கிற ஒரு பதவியில இருந்தான். முதல் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாங்க. அடுத்த அடிமையாக இருந்தான், சிறைச்சாலையில கைதியாக இருந்தான். இப்ப அவன் அதிகாரியாக கர்த்தர் மாற்றினார். நம்முடைய ஆண்டவரை குறித்து நான் உங்களுக்கு ஒரு கணம் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையாய் இருந்தவனை அதிகாரியாக மாற்றி அழகு பார்க்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. அடிமையாக இருந்தவனை எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றி அழகு பார்க்கிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்கள் படுகிற, நீங்கள் அடிமையாக இருக்கிற காரியத்தில் கவலைப்படாத. ஒரு நாள் அதிகாரியாக மாற்றி அழகு பார்க்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர் என்பதை மறந்து போக வேண்டாம்.